சீன்ல 1996ல ஒரு காட்டு பகுதியை காமிக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்னி. அந்த பொண்ணுக்கு சத்யான்ட்டு ஒரு அண்ணாவும் இருக்காங்க. அவங்க அண்ணாவை தேடிதான் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. சாட்சி நீ எங்க போனன்னு சொல்லி அவங்களும் அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவரு ஒரு இடத்துல இறந்து போய் விழுந்து கிடக்குறாரு. அப்ப அந்த குட்டி பொண்ணும் அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி பயந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவரும் அங்க சடனா எந்திரிச்சிடுறாரு. நான் சும்மா உன்கிட்ட விளையாடுனேன் சின்னின்ட்டு சொல்றாரு. அங்க சின்னியும் எப்பவுமே ஒரு பொம்மை கூடவே விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்ப சின்னியாவும் அவங்க அண்ணா அவங்களுடைய ஊருக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்து இறந்துகிட்டே இருக்காங்க. அந்த ஊர்ல ஏதோ ஒரு வியாதி பரவிக்கிட்டு இருக்கு. அதனால ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இறந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அங்க இருக்க ஊர் மக்களும் பூசாரி கிட்ட நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு சொல்லி அங்க கேக்குறாங்க. அதுக்கு பூசாரியும் கடவுள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அவரும் அங்க கடவுள் கிட்ட கேக்குறாரு. கடவுள் இப்போ உயிர் பலி கேக்குறாரு. அதனால நம்ம உயிர் பலி கொடுக்கணும்ட்டு சொல்றாங்க. அதனால